விபத்தில் சிக்கிய சீல் நடிகை நீலிமா ராணி இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிக உயரம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளித்திரையில குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அதன் மூலயமா அறிமுகமானவங்க நீலிமா ராணி. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 படங்களுக்கு மேல குழந்தை நட்சத்திரமா அடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு வளர்ந்து இவங்களுக்கு வெள்ளித்திரையில பல வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனா படங்கள்ல இவங்களுக்கு அதிகம் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ படங்கள்ல அங்கங்க சில முக்கியமான கதாபாத்திரம். அது மட்டுமே நீலிமா ராணிக்கு கிடைச்சது. அதன் பிறகு நீலிமா ராணி மாடலிங் பண்ணாங்க. இருந்துமே வெள்ளித்திரையில அவங்களுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் வரல. அந்த நேரத்துல சன் டிவில சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு நீலிமா ராணிக்கு கிடைச்சது. நீலிமா ராணி கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம, சீரியல் மூலியமா கண்டிப்பா நம்ம மக்கள் மத்தியில இடம் பிடிக்கலாம். நமக்கு தேவை நம்மளுடைய நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சீரியல்ல களமிறங்குனாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் சாந்தமான கேரக்டர்ல நடிச்சாங்க. அதன் பிறகு தன்னை கொஞ்சம் மிருகத்துக்கிட்டு வில்லி கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க. இப்படி நீலிமா ராணி இது வரைக்கும் சன் டிவி, கலைஞர் டிவி, ஜீ தமிழ், கலர்ஸ்னு மொத்தமா ஒரு 60க்கும் மேற்பட்ட சீரியல்கள்ல எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க நம்ம நீலிமா ராணி. ஸோ பெரிய பெரிய நடிகைகளை பார்த்து நீலிமா ராணி கிட்ட கொஞ்சம் அதிர்ச்சி ஆவாங்களாம். அந்த அளவுக்கு எந்த ஷாட்டா இருந்தாலும் ஒரே டேக்ல அவ்வளோ அழகா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகைன்னு சொல்லலாம் நீலிமா ராணி. தொடர்ந்து அவங்க அதன் பிறகும் கூட சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போதே வெள்ளித்திரையில தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் ஏற்று அப்பப்போ நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி நீலிமா ராணிக்கு திருமணமாகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. ஸோ தொடர்ந்து நீலிமா ராணி இப்போ சீரியல்கள்ல பெருசா கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு சீரியல்ல இருந்த அந்த விருப்பம் இடையில நிறைய வெள்ளித்திரையில நிறைய படங்கள் நடிச்சதுனால சின்னத்திரைக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க. முழுக்க முழுக்க வெள்ளித்திரையில நிறைய படங்கள்ல இந்த கதாபாத்திரம் எடுத்து நடிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு மீண்டும் சின்னத்திரையில நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. அதற்காக ஒரு 2-3 மாதங்களா நிறைய டிவி சேனல்ல நிறைய இயக்குநர்களை பார்த்து பேசியிருக்காங்க நீலிமா ராணி. அவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான சீரியல்ல கதாநாயகி நடிக்கிற வாய்ப்பே நீலிமா ராணிக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் போல்டான கதாபாத்திரம். 2 குழந்தைக்கு அம்மாவா கணவர்கிட்ட கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம். சொல்லப்போனா விஜய் டிவில பாக்கியலட்சுமியில எப்படி பாக்கியாவா அவங்க குடும்பத்தார் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சாங்க, அதே மாதிரியான ஒரு கதையை தான் இப்போ ஜீ தமிழ்ல ஒரு சீரியலை உருவாக்குறாங்க. அதுல நீலிமா ராணி அந்த மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறதா இப்போ கமிட் ஆகி முதல் வாரத்துக்கான ஷூட்லாம் போயிருக்கு. அதனால இந்த சீரியல் கண்டிப்பா நீலிமா ராணிக்கு இன்னும் ஒரு பெரிய சினிமா எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நீலிமா ராணி முழுமையா நம்பியிருக்காங்க. அப்படி இந்த வாரத்துக்கான ஷூட்லாம் அதில் நடிச்சு முடிச்சுட்டு நீலிமா ராணி அவங்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அப்படி புறப்பட்டு போன அந்த நேரத்துல அவங்களுடைய கார் திடீர்னு ஒரு மிகப்பெரிய கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி நீலிமா ராணி நடு ரோட்ல பயங்கர ஒரு விபத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்கள அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த ஜீ தமிழ் ரசிகைகள், தமிழ் சினிமா ரசிகைகள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் சோகத்திலையும் உள்ளாக்கியிருக்கு.